நம்ம கால் முழங்கால் முட்டிக்குள்ளே நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு நீர் இருக்கும். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 5லேருந்து 10 ml தான் இருக்கும். அதோட வேலை என்னென்னா முழங்கால் மூட்டுகள் வந்து ஃப்ரீயாக மடங்கி நீட்டுறதுக்காக, அது அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் உராய்வு இல்லாமல் அது ஸ்மூத்தாக வந்து இருக்கிறதுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்மளோட மெஷின்ஸ்லலாம் வந்து ஒரு க்ரீஸ் வச்சுருக்காங்க ஒரு லூப்ரிகேஷனுக்காக, உராயாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இயற்கையாகவே அதே மாதிரி அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிறது இருக்குது. என்ன ஆயிடுதுன்னா இந்த மூட்டு தொந்தரவுகள்னால அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்டோட எக்ஸ்ட்ராவாக வந்து எஃப்யூஷன் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நீர் கோர்த்துரும் நிறையா டைம். அந்த மாதிரி வந்து முட்டியில் பல பிரச்சனைகளால் நீர் கோர்க்கலாம். ஒன்று ஆர்த்ரைட்டிஸ்னால் வரலாம், அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் வரலாம், கிருமிகள் தொற்றுனால வரலாம், இல்லை அந்த ருமட்டாய்டு முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகளாலையும் அதிகமாக உள்ள நீர் சுரந்து எஃப்யூஷன் வரலாம். இல்லை கவுட் மாதிரி ப்ராப்ளம், அதாவது இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்லாம் அங்கே போய் படிஞ்சிட்டு அதனாலையும் வந்து கால் நல்லா வீங்கி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீர் எடுப்பாங்க டாக்டர்ஸ். இப்போ என்ன மக்கள் மத்தியில் என்னென்னா, ஐயோ முட்டி வலிக்கு போய் நீர் எடுத்தால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, அப்புறம் திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது ஒரு காமனான நார்மலான ஒரு பயம்தான். என்னென்னா ரொம்ப சிவியராக வலி இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ்னால ரொம்ப சிவியராக வலி இருக்குது, காலே ஒழுங்காக நடக்க முடியல, நீட்ட முடியல, ஒழுங்காக ஃபுல்லாக மடக்க முடியல, தொட்டு பார்த்தாலே அப்படியே கொலக்கொலன்னு நீராக இருக்குது, காலை இழுத்துட்டு நடக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நீர் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீர் இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி 5-10 ml தான் இருக்கணும். ரொம்ப வீங்கி போய் 40 ml 50 ml அதுக்கும் மேலே கூட சில சமயம் கோர்த்துக்கும் நீர். அப்படி இருக்கப்போ அந்த நீரை எடுத்துட்டு அந்த இடத்துல தேவைப்பட்டால் உள்ள மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு கம்ப்ரெஷன் பேண்டேஜ் மாதிரி கிரிப் பேண்டேஜ்லாம் போட்டால் இமீடியட்டாக ரிலீஃப் வந்துடும். இமீடியட்டாக அந்த வலியும் குறைஞ்சிடும், வீக்கம் குறைஞ்சா மடக்கலாம் நீட்டலாம் எல்லாமே சடன் ரிலீஃப் வந்துடும். நான் கடைசியாக சொன்ன கண்டிஷன்ஸ் இந்த ருமட்டாய்டு கவுட்லலாம் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த நீர் எடுக்கிறதுனால நம்ம அது கவுட் பிரச்சனை தானான்னு அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா அந்த டயக்னோசிஸும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி முட்டியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது சீல் பிடிச்சி அது மாதிரி இருக்குனாலும் அதை நம்ம எடுத்தோன்னா அதில் வச்சு நம்ம ஏதாவது கிருமிகள் வளருதான்றதும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, முட்டி வலிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ரொம்ப தொந்தரவு இருந்தால் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீர் எடுத்துக்கலாம், உள்ள இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். என்னென்னா உங்களுக்கு ஏதாவது சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்ப ரொம்ப 300க்கு மேலே சுகர் வச்சுட்டு பண்ணுறது ரிஸ்க்கு. ஏதாவது முட்டிக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க்கு. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ரத்தம் உறையாது, காயம் அடிப்பட்டால் கூட ரொம்ப நேரம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ப்ரொசீஜர் வந்து நீர் எடுக்கிறப்ப ஏதாவது ப்ளீடிங் ஆகி முட்டிக்குள்ளே திருப்பியும் இப்போது ப்ளீடிங் மாதிரி ஆகிற ரிஸ்க் இருக்குது. அதனால் அவங்க அதை தவிர்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப சிவியராக நீர் கோர்த்துருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க எடுத்துக்கணுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ள முட்டிக்குள்ளே மருந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டால் அது ஒரு தற்காலிகமாக நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். சடனாக நீங்கள் அந்த ஒரு சிவியர் பெயின்லேருந்து டக்குன்னு பெட்டராக ரிலீவ் ஆயிடலாம். So you can consider knee aspiration and knee injection if necessary. Thank you.